ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த 20/30 கண்டினியூஷன் பிளான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிளாட் சைஸும் உங்களுக்கு வந்து 20/30 சேம் 600 சதுரடி. இன்றைக்கி என்ன வாசல்னா தெற்கு வாசல் பார்க்க போகிறோம். சேம் அதே பிளான் தான், அதாவது அதே சைஸ் தான், இது மட்டும் வாசல் மட்டும் மாறுது. நமக்கு ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அவுட்ரு சுவர் எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட 2 பிளானும் கொஞ்சம் ட்ராயிங் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக கிளியராக கொடுத்துட்றேன். இது 20 ஃபீட் 20 அடி, இந்த அளவு 30 அடி. இது ரோடுங்க. இது தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு. ஜென்ரலாக இந்த சிம்பிள் எல்லா பிளான்லேயும் போட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்த் டைரக்ஷன் எல்லா வகையான ட்ராயிங்லேயுமே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அவுட்ரு சுவருக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லலை இல்லையா? தெற்கு வாசலில் 2 பெட்ரூம் கொண்ட வீட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பக்கா வாஸ்துக்காக பார்க்க போகிறோம். அதுதான் ஹைலைட்டு. இந்த பிளானோட ஹைலைட் அதாங்க. அவுட்ரு சுவர் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சதுங்க. ட்ராயிங் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், முன்ன பின்ன தான் இருக்கும். ஒவ்வொரு ட்ராயிங் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண என்னென்னா கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ லிட்டில் பிட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஆஸ் யூஷுவல் இப்போது நம்ம சுவர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜன்னல் கொடுத்துருவோம் இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச். கிச்சனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துட்றோம், ஹாலுக்கு இங்கே ஒன்று, இதுக்கு நேரம் ஒன்று கொடுத்துட்றோம், பெட்ரூமுக்கு இங்கே ஒன்று கொடுத்துட்றோம், இங்கே ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒன்று கொடுத்துடலாம். இங்கே ஒரு விண்டோ கொடுக்குறோம், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒன்று, இது ஒரு வென்டிலேட்டர், இது ஒரு விண்டோ, இது கிச்சனுடைய விண்டோ. நெக்ஸ்ட்டு விண்டோ கொடுத்துட்டோம் இல்லைங்களா, இப்போ டோர்ஸ் கொடுத்துடலாம். இந்த பெட்ரூமுடைய டோர் இங்கே வருது, மெயின் டோர் இங்கே சிச்சுவேட் பண்ணுறோம், இந்த பெட்ரூமுடைய டோரு இங்கே வந்துடுது. இதில் என்ன ஒரு பியூட்டினா ரெண்டுக்குமே இப்போ வந்து அட்டாச்சு கொடுக்குறோம். இந்த பெட்ரூமோட அட்டாச்சு கான டோர் இங்கே வந்துடும், இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டோர் டாய்லெட்டுக்கான டோர் இங்கே வந்துடும். இங்கே ஒரு ஓப்பன் கிச்சனை கொண்டாந்து சமையல் மேடை ஜென்ரலாக 1 அடி இருக்கலாம், 2 அடி இருக்கலாம், 1 அடி 10 இன்ச் இருக்கலாம், உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது டோர் முடிஞ்சதுங்க, விண்டோஸ் முடிஞ்சது, அடுத்து வால் கொடுத்துடலாம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமன் டாய்லெட் கொடுப்பாங்க, நம்ம இது ரெண்டுமே அட்டாச்சாகவே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ வால்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஸ்டேர் ஆஸ் யூஷுவலுங்கிறத விட இந்த கார்னரில் கொடுத்துறது பெஸ்ட் ஆப்ஷன். இது எல்லாமே நம்ம வாஸ்துக்காக தான் போடுறோம், ஒன்றும் கண்டகமேனிக்கெலாம் போடுறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் தேவை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான பிளான் வந்து நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன், ரெடி பண்ணி வீடியோவே போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா பிடிஎஃப் தனியாக கூட கொடுக்குறேன், அதுக்கு என் பர்சனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் மேலே போகிற டைரெக்ஷன் கிளாக் வைஸ் அப். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எப்பயும் வந்து இதுதான் பண்ணுவோம், அதாவது ஆனால் அந்த ரூமுக்குள்ளே எழுதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்பர் 1, இது நம்பர் 2, இது 3, இது 4,
இது 5, ஸ்டேர் ஏரியா 6 ஆக்கிட்டேன். இந்த பாத்ரூம் 7, இந்த பாத்ரூம் 8. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அளவு கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹால்னுடைய அளவு பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 16 அடி 7.5 இன்ச்சுங்க. மெயின் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த அவுட்ரு வால் எல்லாமே ஒரு கல் சவருங்க. இன்பிட்வீன் வர்றது எல்லாமே அரைக்கல் சவர். எதுக்காக அரைக்கல்லாக போட்டிருக்கோம்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா செவருமே இன்பிட்வீன் ரூமுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அரைக்கல்லாக மாற்றியாச்சுங்க. அடுத்தது வந்து 2வது பெட்டுங்க, மாஸ்டர் பெட்டு. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 8 அடி 1.5 இன்ச்சுக்கு 10 அடி வைக்கிறோம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு அளவு எப்பயுமே இதை குறிக்குங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு குறிக்கும். 2வது அளவு தெற்கு வடக்கு குறிக்குங்க. 3வது ஆக்சுவலி அதாவது அடுத்த பெட்ரூம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.75க்கு 8 அடி 1.5 இன்ச்சுங்க. இப்போ 1 2 3 முடிஞ்சிருச்சு. 4வது கிச்சனுடைய அளவு பார்த்திங்கன்னா சரிசமமாக 6க்கு 6 பிரிச்சிட்டோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து கிச்சன் வந்து எப்பயுமே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கிச்சன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் 6x6 கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5வது வந்து சிட் அவுட் இல்லைனா வராண்டா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 5.5 அடி. இது 10ங்க, இது 5.5 அடி. அடுத்தது 6வது ஆஸ் யூஷுவல் படி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 அடி 1.5 இன்ச்சுக்கு அதாவது உள்கூடு கொடுக்குறேன். மேபி அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3/4 அடி சேர்ந்து வரும், ஒரு அடி சேர்ந்து கிடைக்கும். 5.5 அடிங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7. இது வந்து பெரிய பெட்ரூமுக்கான டாய்லெட்டுங்க, பாத்ரூம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 4க்கு 4.5. அடுத்தது 8. அடுத்த பாத்ரூம் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.75க்கு 4.5. இது நீங்கள் காமனாகவும் மாற்றிக்கலாம், இல்லை அட்டாச்சாகவும் வச்சுக்கலாம். அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. இதனுடைய மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா 600 சதுரடியில் 2 BHK. ஹால் வந்து இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாலாக இருக்கும். 10க்கு 16 7.5 கிடச்சிரும். ஸோ இது வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப சூட்டபுளான பிளானு. அதே போல் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, என்னுடைய இதுக்காக தேவைகள் இருக்குது, எனக்கு ஒரு அளவு இருக்குது, இதுக்குண்டான பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பிளானை கமெண்டில் ஷேர் பண்ணலாம். அதுக்குண்டான பிளான் உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.